ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் 7th லெசனில் எடுத்துக்காட்டு 7.3. ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். விவசாயி ஒருவர் சாய்சதுர வடிவிலான நிலத்தை வைத்துள்ளார். அந்த நிலத்தின் சுற்றளவு 400 மீட்டர். அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 120 மீட்டர் ஆகும். 2 வெவ்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட அவர் நிலத்தை 2 சம பகுதிகளாக பிரிக்கிறார் எனில் அந்த முழு நிலத்தின் பரப்பை காண்க. சாய்சதுர வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏபிசிடி அப்படின்னு ஒரு சாய்சதுரத்தை எடுத்துக்கிடுவோம். அதோடைய சுற்றளவு 4 இன்று பக்கம் = 400 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4 இன்று பக்கம். ஸோ 400 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்கம் எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு கிடைக்கும். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 0 0. ஸோ சாய் சதுரத்துடைய ஒவ்வொரு பக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 மீட்டரில் இருக்கும். சாய் சதுரம் வரைஞ்சிக்கோங்க. ஏபிசிடின்னு ஒரு சாய் சதுரம் வரைஞ்சாச்சு. அதோடைய ஒவ்வொரு பக்கமும் 100 மீட்டர் இருக்குது. ஏசி மூலை விட்டம் 120 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி = 120 மீட்டர். இதில் நம்ம ஒரு முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இன்னொரு முக்கோணத்துடைய பரப்பளவு கிடைக்கும். ஸோ டோட்டலாக மொத்த பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். ஏன் இது ஒரு முக்கோணத்துடைய பரப்பளவு மட்டும் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா இதில் எல்லா அளவுகளும் சமமாக இருக்குது. அதாவது இந்த பக்கமும் 100 தான், இந்த பக்கம் 100 தான், இந்த பக்கமும் 100 தான், இந்த பக்கமும் 100 தான், இந்த பக்கம் மட்டும் 120 மீட்டர். 2 முக்கோணத்துக்கும் எல்லா அளவுகளும் சமமாக இருக்குது. ஸோ ஒரு முக்கோணத்துடைய பரப்பளவை கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இன்னொரு முக்கோணத்துடைய பரப்பளவும் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் பரப்பளவு ஹெரான் சூத்திரப்படி ஃபார்முலா என்னன்னு தெரியணும். √S × S - A × S - B × S - C. இதுதான் ஃபார்முலா. இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணத்துக்கு ஏயோடைய அளவு 100, பியோடைய அளவு 100, சியோடைய அளவு 120. ஸோ S = ஃபார்முலா A + B + C / 2. ஏ இருக்க இடத்துல 100 போடணும், பி இருக்க இடத்துல 100, சி இருக்க இடத்துல 120. 100ஐயும் 100ஐயும் கூட்டினா 200, 200ஐயும் 120ஐயும் கூட்டினா 320. ஸோ 320 / 2. 2 16 2 32, அந்த 0 அப்படியே போட்டுக்கணும். 160. S = 160 மீட்டர்னு கிடச்சிருக்கு. இப்போது எல்லா வேல்யூஸுமே தெரியும். ஸோ ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு √S இருக்க இடத்துல 160, ஏ இருக்க இடத்துல 100 போடணும், பி இருக்க இடத்துல 100, சி இருக்க இடத்துல 120. 160 அப்படியே வச்சுக்கணும். 160லேருந்து 100 போனால் 60, 160லேருந்து 100 போனால் 60, 160லேருந்து 120 போனால் 40. நம்ம தனித்தனியாக காரணிகள் கண்டுபிடிச்சி ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 160 மட்டும் நம்ம பிரித்து எழுதணும். 40 × 2 × 2. ஏன்னா 60 × 60 2 இருக்குது. ஸோ ஒரு 60 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஆனால் 160 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 40 × 2 × 2. ஏன் 40ஐயும் 2ஐயும் பெருக்குனா 80, 80ஐயும் 2ஐயும் பெருக்குனா 160 கிடச்சிரும். ஸோ 160 மட்டும் பிரித்து எழுதணும் அப்படின்னா 2 40 கிடைக்குமா? ஸோ ஒரு 40 வெளியில் எடுத்துக்கலாம். 2 கிடைக்கும், அதை ஒரு 2 வெளியில் எடுத்துக்கலாம். 2 60 இருக்குது, அதையும் ஒரு 60 வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த 3ஐயும் பெருக்கணும். 40ஐயும் 2ஐயும் பெருக்குனா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை வச்சு 60 பெருக்கணும். 40 2ஐயும் பெருக்குனா 80, 80ஐயும் 60ஐயும் பெருக்கணும். 0 கொண்டு எதை பெருக்கினாலும் 0 தான். ஸோ 0, 0ஐயும் 8ஐயும் பெருக்குனா 0, 0ஐயும் 6ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. எண்ணாரம் 48. இதை கூட்டணும். 0 0 8 4, 4800 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இது ஒரு முக்கோணத்துடைய பரப்பு தான்.
2 முக்கோணத்துடைய பரப்பு தேவை. ஸோ இதை 2ஆல் பெருக்கணும். ஸோ சாய் சதுரம் நிலம் ஏபிசியோடைய பரப்பு ஈக்குவல் டு 2 இன்று முக்கோணம் ஏபிசியோடைய பரப்பு தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டுக்கணும். ஸோ 2 இன்று முக்கோணம் ஏபிசியோட பரப்பு என்ன? 4800. இதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4800 இன்று 2 0 0. இனி 2 16க்கு 6 மிச்சம் 1 4 2 8 9 9600 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சாய் சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 9600 மீட்டர் ஸ்கொயர். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.